ஹீரோயின் கிளப்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அங்க பயங்கரமா குடிச்சிட்டான், சம போதையில இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா இது பாரு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லிடு, நான் எல்லாத்தையுமே காலையில் பண்ணிடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு காசு தேவை இருக்கு, அவளுமே வந்துட்டு நமக்கும் காசு வேணும், சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்குது. அதோட மறுநாள் காலையில ஹீரோ எழுந்து ஹீரோயின் கிட்ட எக்கச்சக்கமா கேள்வி கேட்கிறான். நீ எங்க இருக்க, நீ யாரு, நீ என்ன படிச்சிருக்க, அது இதுன்னு. ஹீரோயின் அதெல்லாம் எதையும் நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றா. அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. ஆனா இவன் என்ன பண்றானா அவ கேட்டதை விடவும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் அனுப்புறான். எனக்கு இவ்வளோ பணம் தேவையில்லை, எனக்கு வந்துட்டு இதுல பாதி போதும், நீங்க எக்ஸ்ட்ரா எனக்கு எதுவும் தர வேண்டாம், எனக்கு பண தேவை இருந்தது, அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடி இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ காசை திருப்பி அனுப்புனாலோ அந்த காசை வந்து டிப்பா ஹீரோயினுக்கு இங்க பே பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அது எதுக்கு அவன் உனக்கு டிப்பு அவ்வளோ பே பண்ணணும், நீ என்ன பண்ண அப்படி இப்படின்னு பக்கத்துல இருக்க பொண்ணு நோண்டி நோண்டி கேட்குறா. ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு போய் சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் சடனா அப்படியே மயக்கம் வரா மாதிரி கீழே தடுக்கி விழ போறாளா. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பிடிச்சிடுறான். விஐபி கஸ்டமர் ஆச்சே, அதனால உடனே ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் தைல சுத்தி கீழே விழ போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறா. உடனே ஹீரோ மேனேஜரை கூப்பிட்டு யோ என்னையா நீ லூஸா, என்ன உடம்பு முடியாதவங்கெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க, அவங்களுக்கு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றான். உடனே மேனேஜரும் நீ போமா ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஹீரோயினுமே வந்துட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. அங்க ராபர்ட்னு ஒரு டாக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ போய் அவர்கிட்ட என்ன கேட்கிறா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஒருவேளை எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்குமோ அப்படின்னு கேட்கிறா. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் குழப்பிக்காத, ஆனா யார் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியல, அவனை தயவு செஞ்சு நீ பிரேக்கப் பண்ணிடு, அவன் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்கான், அதனால இனிமே வந்து அவனை நீ பார்க்கவே பார்க்காத புரியுதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. ஹீரோவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஹீரோயின் போறதை பார்க்கறான். உண்மையாவே அவ டாக்டர் கிட்ட வந்திருக்கா, அவளுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ராபர்ட். அந்த பொண்ணுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு பாவண்டா, அவ பயத்துல எய்ட்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்னும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பு. அது இல்லாம அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப மோசமானவன், அவகிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருந்திருக்கான், எப்படியாவது பிரேக்கப் பண்ணு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது எய்ட்ஸா, அடி பாவி என்ன பார்த்தா எய்ட்ஸ் பேஷண்ட் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்.